ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு சார்பில் இலவசமாக மோட்டார் பொருந்திய தையல் மிஷினை வழங்குறாங்க. இந்த தையல் மிஷினை பெறுவதற்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் இந்த தையல் மிஷினை பெற யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, ஸோ எப்படி இந்த தையல் மிஷினை பெற அப்ளை பண்ணலாம், இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் சிவில் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை மற்றும் இலவசமாக ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலவச தையல் இயந்திரம் இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் சகடே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தென் சென்னை எல்லைக்குட்பட்ட 18 வயதிலிருந்து 60 வயதுக்குட்பட்ட செவித்திறன் பாதிக்கப்பட்ட அல்லது கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் 75% மேல் பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய தாய்மார்கள் மற்றும் மிதமான மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழே தையல் பயிற்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த இலவச தையல் இயந்திரத்தை பெற ஆவணங்கள் என்னெல்லாம் கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் UDID அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும். இரு கைகளும் நல்ல நிலையில் உள்ள, கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், மிதமான வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள், 75% மேல் உள்ள மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளின் தாய்மார்களாக இருத்தல் வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு 18 முதல் 60 வயது வரை நீங்கள் இது பெற்றுக்கொள்ளலாம். தையல் பயிற்சி பயின்றதற்கான சான்று பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்க சென்னையை சேர்ந்த மேற்காணும் தகுதியில் உடைய மாற்றுத்திறனாளிகள் 19/8/2024க்குள் இசேவை மையம் வாயிலாக www.tnesevai.tngov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக மாற்றுத்திறனாளிகள் தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் சகடே கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ இந்த அறிவு பார்த்தினாக்கா, ஊனமுற்றவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா யாராவது தையல் மிஷின் வச்சுருந்தீங்கனாக்கா, அதாவது தையல் தைப்பவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி, ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக மெயினாக தையல் கட்டுறதுக்கான சான்று சமர்ப்பிக்கணும். நீங்கள் வந்து ஊனமுற்றவர்களுடைய ரிலேட்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவாக இருந்தீங்க கூட பரவாயில்ல, அவங்களும் இது வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பானது பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை சேர்ந்த எல்லைக்குட்பட்ட மாவட்டங்களுக்கு சம்மந்தம் மட்டுமே விண்ணப்பிக்க அழைப்பு எடுத்திருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த விண்ணப்பு மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டை நீங்கள் வந்து அணுகி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஊருக்கு இது வந்து அலர்ட் ஆகிருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயோ உங்கள் தெரிஞ்சவங்களோ யாராவது ஊனமுற்றவராக இருந்தாங்கனாக்கா, மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.